ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். லக்ஷ்மியை அலங்காரம் பண்றதுக்காக என்னென்ன பொருள் வாங்கினேனோ, பாப்பா ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஃபேன்சி ட்ரெஸ் செலிப்ரேஷனும் இருக்கு. அதற்காக என்னெல்லாம் வாங்கினேனோ இந்த வீடியோல காட்ட போறேன். ஆல்ரெடி என்கிட்ட லக்ஷ்மியோட முகம் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ரெண்டு லக்ஷ்மியோட முகத்தோட கிரீடமும் வந்து பிளெயினா தான் இருக்கும். ஸோ சாமிக்காக ஒரு கிரீடம் வாங்கினேன். நல்ல ரெட் ஒயிட் கிரீன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு பார்க்கவே சூப்பரா இருக்கு இல்லையா? இந்த கிரீடத்துக்கு சைட்ல ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வச்சிருக்க சாமியோட ஃபேஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். அடுத்ததான் இந்த பண்டிகைன்னு இல்லை, அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, இந்த மாதிரி எந்த பண்டிகை எடுத்தாலும் நம்ம வந்து வாழை மரம் வைப்போம். வாழைமர கண்ணை வந்து ரெண்டு சைடு வந்து கட்டி வைப்போம். சில சமயம் நிக்காது. அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ரெண்டு சைடு ஸ்டாண்ட் வச்சுட்டு நடுவுல இருக்கிற பின்னுல நம்ம வாழைமர கண்ணை சொருகி வச்சிட்டோம்னா பார்க்கவும் அழகா இருக்கும். அடுத்ததான் சாமிக்கு வகை மாலை. அதாவது இது சாமிக்கு ரெண்டு சைடு வச்சா கோவில்ல எப்படி சாமி அலங்காரம் பண்றாங்களோ பார்க்கவே அந்த மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம்ல வாங்கினேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா கலசத்துக்கு மாலை போடுறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கலசத்துக்குள்ள தேங்காய் வைப்போம் இல்லையா, அதுக்கு மேல வந்து இதை வச்சுட்டோம்னா நம்ம மாலை எல்லாம் வந்து கீழே விழாம அழகா இதுல மாட்டி வைக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சாமியை உட்கார வைக்க ஒரு ஆசனம் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து வரலட்சுமி நோம்புக்கு மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி வேற சில பண்டிகைக்கும் வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். எல்லாமே வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. நல்ல 2-3 wrap கவர் பண்ணி சூப்பராக வந்திருந்தது. இந்த தாமரை பூவும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பிங்க்கு, ரெட்டு, மல்டி கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருந்தது. நான் வந்து பிங்க் கலர் தான் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த தாமரை பூவுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. சைடில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாம் வந்து உள்ள என்ன மெட்டீரியல் செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. மேலே வந்து வெல்வெட் இது பண்ணி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து தேவைப்படாத போது நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அதை வந்து சைடில் இப்படி வெளியே லைட்டாக எடுத்து விட்டோம்னா சூப்பராக லோட்டஸ் விரிக்கிற மாதிரி நம்ம விரிச்சும் வச்சுக்கலாம். அழமர ஸ்டாண்டு மட்டும் நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். மற்றபடி இந்த பொருள் எல்லாமே வந்து அவங்க கிட்ட தான் வாங்கினேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்க. இந்த லோட்டஸ் ஆசனத்தில் வச்சும் நான் உட்கார வச்சு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய சாரீ ட்ரிப்பிங் வீடியோஸும் இருக்குது, தேவைப்பட்டா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே வந்து ஒரு 20 பவுச்சஸ் போல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பெரியவங்களுக்காக வாங்கலை, சின்ன பசங்களுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் நம்ம கொலு பண்டிகையும் கொண்டாடுறதுனால அதுக்கும் வந்து வர சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இதில் பென்சில், இரேசர், தேவைப்படுற கிஃப்ட் ஐட்டம் வந்து உள்ளே வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாக்காக வாங்கியிருந்தேன். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான மெட்டீரியலாக நல்லா இருந்தது, குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. நார்மலாக சின்ன சைஸாக பவுச் இல்லாமல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல பாக்ஸ் ஷேப்பில் நல்லாவே ஓப்பன் பண்ணலாம். குழந்தைங்க ஸ்கெட்சு, கலர் பென்சில், ஷார்ப்னர், இரேசர் வைக்க மட்டும் உபயோகப்படுத்தாமல் சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ட்ராவலிங் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேத்திங் செட்டோ மேக்கப் செட்டோ கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். இவங்க கிட்டேயே ஒன்று மட்டும் இந்த மாதிரி மேஜிக் பவுச் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா 4 ஜிப் இருக்கு. 4 விதமான பொருளை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இதுவும் ட்ராவலிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிட்ஸோட திங்ஸை வச்சுக்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட ஆன்லைனில் வாங்கின ஷாப்பிங் முடிஞ்சது. அடுத்ததான் நான் டிமார்ட்டில் என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு தாம்பூலம் வந்து வச்சு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து வாங்கினேன். தாம்பூலம் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதில் வெறும் ஷாப்பிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே டிமார்ட்லேயே வந்து ஒரு ஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸும் வந்து வாங்கியிருந்தோம். இதே மாதிரி ஒரு காட்டன் ஃப்ராக்கும் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம். உண்மையிலே நல்லா துணியெல்லாம் நல்லா இருக்குது. எங்கன்னா சும்மா சிம்பிளாக இங்கே பக்கத்தில் எங்கன்னா போகிறதுனா கூட போட்டுட்டு போகலாம். அவ்வளோ நல்லா சூப்பரான காட்டன் மெட்டீரியலில் சூப்பராக இருக்குது.
அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்லிப்பர் பாப்பாக்கு வாங்கியிருந்தோம். மெயினா வந்து பாப்பாவோட ஃபேன்சி ட்ரெஸ்க்காக பிளாக் கலர் ரோஸ் வந்து ரிங் ஷேப்ல மாட்டுற மாதிரி ஸ்லிப்பர் தான் வந்து தேடி போயிருந்தோம். பட் வந்து அது அங்க கிடைக்கல. ஸோ நார்மலா இந்த மாதிரி பிளாக் ஸ்லிப்பர் வந்து வாங்கினோம். ரெண்டுத்தோட ப்ரைஸுமே வந்து 200 சம்திங் தான். ட்ரெஸ்ஸுமே வந்து 250 200 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் தான். அதுக்கப்புறமா வர குழந்தைங்களுக்கு எதனா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பென்சில், ஷார்ப்னர், இரேசர் இந்த மாதிரி செட்டாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். மோஸ்ட்லி வரலட்சுமி நோம்புக்கு குழந்தைங்க சிலர் தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக கொலு வச்சேன்னா நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு தரலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா பாப்பா வந்து ரொம்ப நாளாக க்ளே கேட்டுட்டு இருந்தா. ஸோ க்ளே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்காக 3 செட் ஆஃப் சாக்ஸ் வந்து 99 ருபீஸ் அதை வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து துணி காய போடுற கிளிப்பு வந்து ரொம்ப இதுவாயிருச்சு, பாழாயிருச்சு. ஸோ கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். டிமார்ட் ஷாப்பிங் வந்து இவ்வளோதான். அடுத்ததான் பாப்பாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஃபேன்சி ட்ரெஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தான் அந்த பிளாக் சாண்டல்ஸே வாங்கியிருந்தோம். நான் போட போகிற ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்து கொண்டை தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கொண்டையை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பன் கவர் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி செயின் வந்து டாலர் இல்லாமல் தேடினேன், டாலர் இல்லாமல் கிடைக்கல. ஸோ டாலரை வந்து உள்ளே வச்சு பின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டை போடுறதுக்காக வந்து பிளாக் கலர் இது வந்து ஆல்ரெடி இருந்தது என்கிட்ட. அது வந்து செட்டாக சரி உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு இதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் போட போகிற ஃப்ரீடம் ஃபைட்டருக்கான வேஷத்துக்கு இந்த மாதிரி பிளாக் செயினும் தேவைப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் செயினும் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு செட் ஆகிற மாதிரி க்ரீன் பேங்கிள்ஸ், இண்டிபெண்டன்ஸ்னாலே கொடி இல்லாமையா, ஸோ கொடி பேட்ஜ் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். ஃபேன்சி ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு. பாப்பாவோட ட்ரெஸ் பார்த்துடலாமா? இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பா என்ன ஃப்ரீடம் ஃபைட்டராக ரெடி ஆக போகிறா அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.